ஹலோ எவ்ரிவன், திஸ் இஸ் புருஷோத் ஃப்ரம் ஜெட்ரேஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் எப்படி முடிஞ்சுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ வந்து 1.5ல வச்சுக்கோங்க, கேட்க ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா, நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு கேப் டவுனு. ஸோ 5 மினிட்ஸில் பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு நல்ல ஒரு கேப் டவுனு, கிட்டத்தட்ட ஒரு எத்தனை பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு 190 பாயிண்ட் கிட்ட கேப் டவுனு. அப்புறமா பார்த்தீங்கன்னா, அப்படியே கீழே இறக்குனவனுங்க தான் அப்படியே திருப்பி மேலே ஏற்றிட்டானுங்க. ஸோ இதுக்கு எதுக்குடா ஏற்றுனீங்க இறக்குனீங்க அப்படின்ற மாதிரியே தான் இருக்கும். பட் ஆனால் அவனுக்கு இறக்க வேண்டியது அவங்களோட பொறுப்பு, ஏற்ற வேண்டியது நம்ம ரீட்டெயிலர் சொல்கிற பொறுப்பு போல இருக்குது. ஸோ 1 ஹவரில் பார்த்தீங்கன்னா இந்த இதுக்குள்ளே தான் போயிட்டுருக்கான். ஸோ இந்த கோடு இருக்குல்ல, இதுக்குள்ளே தான் இந்த சப்போர்ட் வந்து பக்காவான சப்போர்ட்டாக இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா 24,195, அதாவது 24,200ன்றது நல்ல ஒரு பக்காவான ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். 5 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைன் இருக்குல்ல, இந்த ட்ரெண்ட் லைன் போட்டிருக்கோம்ல, இந்த ட்ரெண்ட் லைனை உடைச்சா தான் புல்லிஷ் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது 24,532க்கு மேலே போனால் தான் திருப்பி வந்து மார்க்கெட் வந்து பழையபடியே உச்சத்துக்கு போக ஆரம்பிக்கும். அப்படி இல்லையா, இதுக்குள்ளேயே தான் சைட்வேஸில் தான் போயிட்டுருக்கும். ஸோ இந்த சப்போர்ட் இருக்குல்ல, இந்த சப்போர்ட் 24,296 இது உடைச்சதுன்னா அடுத்த சப்போர்ட்டாக இதுவாக இருக்கும். 24,196ன்றது நாளைக்கான இன்ட்ராடேக்கான சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி இன்ட்ராடே பண்ணுறவங்க அதை பார்த்து பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா அவனும் அதே தான். இந்த 1 ஹவரில் போட்டோம்ல நம்ம, அதுலேயே தான் இருக்கான். ஸோ அதை விட்டு கீழே இறங்கலை. இன்றைக்கும் அதே இதில் தான் முடிச்சிருக்காங்க, லைட்டாக ஏற்றிருக்காங்க. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த ஹெச்டிஎஃப்சி பேங்க்கும் ஐசிஐசி பேங்க்கும் கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் பண்ண ஆரம்பிச்சதுன்னா இவன் வந்து திருப்பியும் ஏற ஆரம்பிப்பான். ஸோ நேற்று இங்கேயே சொல்லியிருந்தோம், இதுக்குள்ளேயே தான் இருப்பான்ற மாதிரி போட்டிருந்தோம். பட் ஆனால் இங்கே போகாமல் திருப்பி இங்கே கேப் டவுன் ஆக்கி விட்டானுங்க. பார்ப்போம், இதுவும் சப்போர்ட்டில் தான் இருக்கானுங்க. இது கூட ஒரு நல்ல இது தான். பார்ப்போம், ஒரு 1400 பாயிண்ட் கிட்ட ஏறுதான்றது பார்க்கலாம். ஏன்னா கீழே சப்போர்ட்டில் இருக்கான். ஸோ இவனுக்கு 2 பேர் திரும்பணும், ஹெச்டிஎஃப்சியும் ஐசிஐசியும் திரும்பினா மட்டும்தான் இவனுக்கு திரும்புவோம். இவன் திரும்பினா தான் நிஃப்டியும் திரும்புவானுங்க. அதுக்கான வாய்ப்பு இருக்கான்றதையும் பார்ப்போம். ஸோ இதுதான் 1 ஹவர். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கான இது பார்த்தீங்கன்னா 50,200ன்றது தான் சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ அதை உடைச்சதுன்னா 49,484ன்றது அடுத்த சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ இதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பியூசி பேங்க் அந்த அளவுக்கு இல்லை இன்றைக்கி. ஸோ இவன் ஏறுவான்னு பார்த்தா ஏறவே இல்லை. எந்த ஒரு அறிவிப்பும் இல்லை போல இருக்குது. அதனால தான் அமைதியாக இருக்கான். ஆனால் சப்போர்ட்டில் தான் இருக்கான். பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நிஃப்டி விக்ஸு அவனுக்கு லைட்டாக ஏறி இருக்கான். ஓரளவுக்கு ஏறி தான் இருக்கானுங்க இன்றைக்கி. பார்ப்போம், இவன் இறங்கினா தான் நிஃப்டி வந்து இருக்கும். அட்லீஸ்ட் இவன் ஒரு 9வது வரணும். 9 வந்தால் தான் நிஃப்டி வந்து திரும்பி ஏற ஆரம்பிக்கும். பார்ப்போம் என்ன நடக்குது பார்க்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஐடி பார்த்தீங்கன்னா 1 ஹவரில் வச்சுருக்கேன். 1 ஹவரில் பார்த்தீங்கன்னா இது இருக்குல்ல, 39,198 கீழே வராமல் நிஃப்டி வந்து ஐடி பேரிஷுக்கு இதுவாகாது. ஸோ அது வரைக்கும் புல்லிஷ் கண்ட்ரோல்லே தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா இதுவாக இருக்கும். 37,127 அடுத்த சப்போர்ட்டாக இண்டெக்ஸ்க்கான ஐடி இண்டெக்ஸ்க்கான சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ இதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நிஃப்டி டைப் கான்ஸ்டன் ஸ்டாக் வியூ. ஹெச்டிஎஃப்சி பேங்க் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அந்த சப்போர்ட்லேயே தான் இருக்கான். இன்றைக்கி லைட்டாக ஏறி இருக்கான். பார்ப்போம் என்ன நடக்குதுன்றது. 5 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 1 ஹவரில் பார்த்துருவோம். 1 ஹவரில் பார்த்தீங்கன்னா அந்த இதுக்குள்ளேயே தான் இருக்கான். இந்த சப்போர்ட் இருக்குல்ல, இந்த ரெசிஸ்டன்ஸ் இருக்குல்ல, இந்த ரெசிஸ்டன்ஸ் இருக்குல்ல, 1646 இருக்குல்ல, இதை உடைச்சிட்டான்னு வச்சிங்களேன், திருப்பியும் வந்து போக ஆரம்பிச்சிடும். பேங்க் நிஃப்டியும் பர்ஃபார்மன்ஸ் பண்ண ஆரம்பிக்கும். நாளைக்கு இவன் பண்ணுறான்னு பாருங்கள். ஐசிஐசி பேங்க்கு, ஹெச்டிஎஃப்சி பேங்க் இவங்க 2 பேரும் திரும்பினா தான் பேங்க் நிஃப்டி திரும்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. 5 மினிட்ஸில் போய் பார்த்தீங்கன்னா இவன் வந்து பார்த்தீங்கன்னா ரைசிங் வெஜ்ஜில் மாரி போயிட்டுருக்கான். ஸோ இந்த ரைசிங் வெஜ்ஜில் சப்போர்ட்டில் கரெக்டாக இங்கே இருக்கான். இந்த சப்போர்ட்டில் கரெக்டாக இருக்கான். ஸோ பார்த்துக்கோ. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு இல்லை. பட் இருந்தாலும் ஓரளவுக்கு நல்லா இன்றைக்கி முடிச்சிருக்கானுங்க. இந்த சப்போர்ட் இருக்குல்ல, டேயில் இந்த சப்போர்ட் இருக்குல்ல, இந்த சப்போர்ட்டை கரெக்டாக எடுத்துருக்கான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த 3,119 இருக்குல்ல, இதை உடைக்காமல் அவன் வந்து திருப்பியும் புல்லிஷ்க்கான வாய்ப்பு இல்லை. அப்படி இல்லைன்னா இந்த சைடில் தான் போயிட்டுருக்கும். ஸோ பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இவன் நெக்ஸ்ட் ஐசிஐசி பேங்க் பார்த்தீங்கன்னா இதுக்கான சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 1170ன்றது ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கும். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 1195ன்றது நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். இதுக்கு மேலே போயிட்டானா ஒரு நல்ல இது. இந்த சப்போர்ட் இருக்குல்ல, இதை உடைச்சிட்டு திருப்பி ஓடானா சூப்பராக இருக்கும். சப்போர்ட்டில் தான் இருக்கான். ஸோ பார்ப்போம். அடுத்த சப்போர்ட் பார்த்தீங்கன்னா இங்கே தான் இருக்குது. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு டிசிஎஸ் அவனும் அதே தான். டிசிஎஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 5 மினிட்ஸில் பார்த்தோம்னா ஒரு கரெக்டான ஒரு
இதில் தான் இருக்கான். நடுவில் இருக்கான். ஸோ ஓகே, இவன் இது மேலே உடச்சா தான், அதாவது 4340 மேலே உடச்சானா நாளைக்கு வந்து ஒரு நல்ல புல்லிஷ்கான மூவ்மெண்ட் வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இவன் ஏறினானா நிஃப்டியும் ஏற ஆரம்பிக்கும். ஏன்னா இவெல்லாம் நிஃப்டியோட டிரைவ் ஸ்டாக். இந்த ஸ்டாக்லாம் ஏறினா தான் நிஃப்டி வந்து ஏறும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்ஃபோசிஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் மாதிரி இருக்கான். ஸோ 5 மினிட்ஸில் போய் பார்த்தீங்கன்னா ரொம்ப லாங் டேர்மில் இந்த இது வந்திருக்கு. இந்த இந்த கோடு பாருங்கள், இங்கேருந்து போயிருக்கு. ஸோ அதுக்காக தான் சொல்கிறது. இதை நாளைக்கு உடைச்சானா நல்ல ஒரு ரேலி இருக்குது. எப்படியும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. இன்டர்டே பண்ணுறவங்க கொஞ்சம் பார்த்து பண்ணிக்கோங்க அந்த ஸ்டாக்கை. ஓகேங்களா? பக்காவான ட்ரையாங்கிள் கிடைக்கும். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 149 பார் இருக்குது. ஒரு 153 பார்கிட்ட சைட்வேஸ் போயிருக்கு. பார்ப்போம் நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். நாளைக்கு இதுக்கு மேலே ஓப்பன் க்ளோஸ் வந்துச்சுன்னா நல்லா சூப்பராக மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இவன் ஏறினாலும் ஐடியும் ஏறுவான், ஐடி ஏறினாலும் நிஃப்டியும் ஏறும். ஸோ இன்றைக்கான 2 ஸ்டாக் எடுத்து வச்சுருக்கேன். என்ன ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஒரு மொனார்ச் நெட்வொர்த் கேபிட்டல் அப்படின்னு ஒரு ஸ்டாக் இருக்குது. இந்த ஸ்டாக்கை ஃபாலோ பண்ணிக்கோங்க, சூப்பராக இருக்கான். ஸோ பக்காவான பிரேக் அவுட்டில் இருக்கான். ஸோ ஒரு ஸ்டாக்காவது வாங்க பாருங்கள் என்ன நடக்குதுன்னு. நானும் ஒரு ஸ்டாக் இதில் வாங்கியிருக்கேன். ஸோ என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஒரு 125% கிட்ட இருக்கான். ஓகேங்களா? பக்காவான ஒரு ப்ராஃபிட் பண்ண முடியும். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரையாங்கிள்கிட்ட பாருங்கள், இந்த ட்ரெண்ட் லைன் இருக்குல்ல, இந்த ட்ரெண்ட் லைன் கரெக்டாக கிராஸ் ஆகும். டெய்லியில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக தெரியும் இந்த ட்ரெண்ட் லைன். பக்காவான ஒரு ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ இங்கே எடுத்தீங்கன்னு வச்சிங்களேன், இந்த ட்ரெண்ட் லைன் கீழே போட்டு இது மேலே வச்சுருக்கோம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 1:6 ஓரளவுக்கு. ஓகே, 1:6 ஒரு நல்ல ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோவாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பார்ப்போம். இந்த ட்ரெண்ட் லைன் கீழே வந்துட்டா நான் வெளியே வந்துடுவேன். இதுக்கு மேலே போச்சுன்னா ஹோல்ட் பண்ணும். ஓகேங்களா? இதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எபிகிரல்னு ஒரு ஸ்டாக் இருக்குது. அந்த ஸ்டாக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு, இது ஏன் எடுத்து வச்சுருக்கேன் பார்த்தீங்கன்னா 2022 ஐ வந்து உடைக்க போகிறான். கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷத்தோட ஐ வந்து உடைக்க போகுது. ஸோ அதுக்கு தான் அந்த ஸ்டாக் வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கும் ஐ போயிருக்கான். பட் டேயில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ரைசிங் சேனல் மாதிரி இருக்குது. அதையும் பிரேக் பண்ணி நல்லா கரெக்டாக வச்சுருக்கான். இதுக்கு மேலே அதாவது 1170க்கு மேலே 1770க்கு மேலே போயிடுச்சுன்னா அந்த ஸ்டாக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க. நாளைக்கு ஒரு வீக்லி க்ளோசிங் வேறு. ஸோ நாளைக்கு கரெக்டாக வந்தானா சூப்பராக அடுத்த வாரம் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக் வந்து இங்கே வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ பார்ப்போம். இந்த ஸ்டாக்கும் நான் ஒன்று எடுத்து வைக்கிறேன், என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். கிட்டத்தட்ட இதுவே பார்த்தீங்கன்னா ஒரு 80% கிட்ட இருக்கான். ஆனால் பொறுமையாக தான் போகும். அடுத்த ஒரு 3 மாதத்துக்குள்ளே இந்த ஸ்டாக் வந்து அங்கே வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த ஸ்டாக்கை. அண்டு எப்போவுமே நம்ம ஸ்டாக் ட்ராக் பண்ணக்கூடிய ஸ்டாக் பார்த்தீங்கன்னா டாடா பவர் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு இல்லை. பார்ப்போம் என்ன நடக்குது. சப்போர்ட்லேயே தான் இருக்கான். ஸோ ஐஆர்பி அவனும் பார்த்தீங்கன்னா சப்போர்ட்லேயே தான் இருக்கான். ஐடிஎஃப்சி பேங்க்கு கீழே வரான். இங்கே வரட்டும். இங்கே வந்ததுக்கப்புறம் ஒரு ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோவில் பக்காவாக இருக்கலாம். இங்கேருந்து எடுத்திங்கன்னா எத்தனை பர்சன்டேஜ் பாருங்கள், இங்கே ஒரு 20% சூப்பராக ப்ராஃபிட் பண்ணலாம். பார்ப்போம், வந்தானே எடுக்கலாம், தயங்கி எடுப்போம். கிட்ட வந்துட்டான் இன்றைக்கி. பார்ப்போம். இவன் உடைச்சானா என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க. எவ்ரிடே வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. உடைச்சானா ஃபாஸ்ட்டாக ஏறுவான். ஸோ கொஞ்சம் கவனமாக பிடிச்சி வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த ஸ்டாக்கை. ஸோ எப்போவுமே சொல்கிறது தான், ஸ்டாக் அனலைஸ் பண்ணுறத விட ஸ்டாக்கை ட்ராக் பண்ணுறதா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். யூடியூப்பில் யாரும் பண்ணல, நம்ம பண்ணிகிட்ருக்கோம். தேங்க்ஸ் ஃபார் தட்.